வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 15. அவனது அணைப்பில் இருந்து விடுபட போராடினாள். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வீர வசனமெல்லாம் பேசுனீங்க, என் அனுமதி இல்லாம தொடமாட்டேன் அப்படின்னு என்னை திமிரினாள். அது வேற இது வேற. இப்போவும் சொல்றேன், என் லைஃப்ல எனக்கு ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான். இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா யோசி ஆங்கிரி பேர்ட் என்று கூறியவன் அவளை மெதுவாக தன்னிடமிருந்து விடுவித்து தன் மொபைலையும் கார் சாவியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஷான்விக்கு முடிவெடுப்பதில் மிகவும் குழப்பமாக இருந்தது. திடீரென சஞ்சனா யோசனைக்கே வர சஞ்சனாவிற்கு அழைப்பு கொடுத்தாள். எப்படி இருக்க? இப்போதான் என்னோட ஞாபகம் வந்ததா என நலம் விசாரித்தவள், அக்னிவ் என்ன சொல்றாரு, நல்லா பார்த்துக்கிறாரா என கேட்டாள். அப்படின்னா உனக்கு ஏற்கனவே இங்கே நடக்கிற விஷயம் தெரியுமா? அக்னிவ் என்கிட்ட வந்ததா உன்னை பற்றின மொத்த விவரத்தையும் கேட்டுக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாரு. என்ன சொல்ல வேண்டான்னு சொன்னதுனால தான் நான் எதுவுமே சொல்லலை. சாரிடி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும்னு தான் நான் அமைதியாக இருந்தேன். இந்த சதியில் நீயும் தான் கூட்டு சேர்ந்து வேலை பார்த்தியா? அப்படி தப்பாக நினைக்காத ஷான்வி. அக்னிவ் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல கணவனாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். உன் சித்தியை நினச்சிப்பாரு, உன் குடும்பத்தை நினச்சிப்பாரு. இவரை விட நல்லவரா உனக்கு ஒருத்தர் கிடைப்பாருன்னு நினைக்கிறியா? எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் சஞ்சனா? சரியோ தப்போ, ஒருத்தரோடு சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தைக்கு தாயாகிட்டேன். இதுக்கப்புறம் இன்னொருத்தரோட எப்படி என் வாழ்க்கைய என அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அழுகை தானாக வந்தது. ஊர் உலகத்தில் யாருமே இப்போ மறுமணம் செய்து கொள்வதில்லையா? ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும்னு யோசிக்கிற. முதல்ல நிறுத்துறியாத. உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட போகிறது நீ மட்டும்தான், ஊரும் உலகமும் இல்லை. பேசுகிற யாரும் கூட வரமாட்டாங்க. உன்னோட முடிவுகளை நீ சரியாக எடுக்க பழகு. உன் வாழ்க்கையை நீ தான் வாழணும், மற்றவங்க இல்லை. நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சஞ்சனா, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமா? நிச்சயமாக முடியும் ஷான்வி. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக அந்த உலகத்தோட போராட முடியுமா? அது உன்னோட குழந்தைன்னு தெரிஞ்சா அப்பா யாருன்னு கேள்வி வரும். நீ திருமணம் செய்துக்காம இருந்தாலும் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். எல்லாத்தையும் யோசிச்சு தெளிவாக தான் நான் சொல்கிறேன். அக்னியோடு சேர்ந்து வாழப்பாரு, அதான் உனக்கும் உன் குழந்தைக்கு பாதுகாப்பானதும் கூட என தீர்மானமாக சொன்னாள். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை என உரைத்தாலும் உள்ளூர பயந்தாள். உண்மை தெரிஞ்சா இவங்க குடும்பத்துக்கிட்ட கெட்ட பேரு, இவங்க பெரிய மகன் இப்படியெல்லாம் செஞ்சானா என்ற கேள்வி வரும். குழந்தைக்காக அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். அவங்க குடும்பத்துக்கும் அவப்பேர் ஆயிடும். என்னால் இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வேண்டாம் என சிந்தித்தாள். லைன்ல இருக்கியா என சஞ்சனா அழைக்க, இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி, மனசே குழப்பமா இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன் என கட் பண்ணினாள். நேரம் கடந்து கொண்டு இருந்தது. குழந்தையின் குரல் கேட்டு மீண்டும் வெளியே வந்தாள். குழந்தை உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான் போல ஷான்வி. யார்கிட்டையும் போக மாட்டான், அழுவான். ஆனால் உங்ககிட்ட வந்து அமைதியாக இருக்கான் என குழந்தையை வசுந்தரா கொடுக்க குழந்தையை ஆசையோடு வாங்கி கொண்டாள். அதன் அழகான பட்டு கன்னத்தில் முத்தமிட்டாள். அப்பொழுது பாட்டி கண்ணம்மா அங்கு வந்தார். குழந்தையை கொஞ்சிக்கிட்டே இருந்தால் போதுமா, மெல்ல மெல்ல அதுக்கு பேச சொல்லி கொடுக்கணும். இந்த வீட்டில் யாரு அதெல்லாம் கவனிக்கிறா? குழந்தை பேச வாய் கூட்டுது, சொல்லி கொடுத்தா தானே பேசும் என்றவர், எங்க அம்மா சொல்லு, அம்மா சொல்லு என கண்ணம்மா சொல்ல குழந்தையின் மெதுமெதுவாக பேச முயற்சி செய்தது. மழலை குரல் காதுக்கு இனிமையாகத்தான் இருந்தது. அம்மானு சொல்ல முயற்சி பண்றான், ஆனா இன்னும் நல்லா சொல்ல வரல, சொல்லிடுவான். அப்பா சொல்லு, அப்பா என கண்ணம்மா சொல்லி கொண்டிருக்க குழந்தையின் இதழ் கொட்டியது. ஏதோ சொல்ல முயற்சித்தது. குழந்தையின் அந்த அழகை பார்த்து கொண்டிருந்தாள் ஷான்வி. குழந்தையை தனது அறைக்கு எடுத்து சென்றாள். ஆசை தீர கொஞ்சினாள். நேரம் போவதே தெரியாமல் அதனோடு நேரத்தை செலவிட்டாள். இதை பார்த்த வசந்தராவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. குழந்தையை பொறுப்பா பார்த்துக்கிறாத்த, இனிமே கவலை இல்லை என்று கண்ணம்மாவிடம் சொல்ல, அப்படித்தான் எனக்கும் தோணுது வசந்தரா, இப்படியே இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும் என சொன்னார். அம்மா சொல்லு, அம்மா என அவனது கரங்களை பிடித்து கொண்டு மீண்டும் சொல்லி கொடுத்தாள் ஷான்வி. வெளியே சென்ற அக்னிவ் அப்போது உள்ளே வர, ஆமாட செல்லம், அப்பா சொல்லுங்க அப்பா என்று அவன் சொல்ல அவனை பார்த்து முறைத்தாள். என்ன முறைப்பு? நீ அம்மானா நான் தானே அப்பா, நம்ம தானே குழந்தை வளர்க்கணும். அவனிடம் எதிர்வாதம் பேச வேண்டாம் என திரும்பி அமர்ந்து கொண்டாள்.
குழந்தையை தூக்கி கொண்டு விளையாட்டு காட்டி கொண்டிருந்தான். நிஜமாவே மாறாமல் இப்படியே இருப்பாரா? பார்க்கறதெல்லாம் நிஜம்தானா என ஒரு கணம் சிந்திக்க தோன்றியது. குழந்தைக்கு சாதம் ஊட்டி மீண்டும் தூங்க வைத்தாள். அவளது அறையிலேயே வைத்து கொண்டாள். வசுந்தராவிற்கு ஏதோ மிகப்பெரிய பாரமே குறைந்தது போல இருந்தது. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காடா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என மகனது கையை பிடித்து கொண்டு சொன்னார். நம்ம குடும்பத்துல இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், அதை நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்க இனிமே நிம்மதியா இருங்க என்றான். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. அன்று இரவு அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அவளிடம் எதுவும் பேச்சு கொடுக்காமல் அமைதியாக படுத்து உறங்கிவிட்டான். ஷான்விக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அமைதியாக படுத்து கொண்டாள். மறுநாள் பொழுது விடிந்தது. சம்யுக்தாவை அழைத்து வருவதற்காக சமையலை பார்த்து பார்த்து அவளுக்கு பிடித்தமானதாக செய்ய சொல்லி கட்டளையிட்டான். அவளை அழைத்து வருவதற்குள் வீட்டையே இரண்டாக்கும் அளவிற்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தான். நேரமாக ஸ்டேஷனுக்கு புறப்பட்டான். நானும் வரவா என ஷான்வி கேட்க, நீ ஒன்றும் வேண்டாம், நானே கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஸ்டேஷனுக்கு சென்றான். அங்கு போன போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது. சம்யுவை ஒரு முறைதானே போட்டோல பார்த்துருக்கேன், எப்படி இருப்பா, மறந்துருச்சே, என்கிட்ட போட்டோ வேற இல்லையே என யோசித்தபடியே நின்று கொண்டிருந்தான். ஹாய் மாம்ஸ் என ஒரு குரல் கேட்டது. சட்டென்று திரும்பி நானா என்பதை போல பார்த்தான். நீங்க தானே மாம்ஸ், நீங்க மறந்திருக்கலாம், உங்க போட்டோ தான் எங்கிட்ட இருக்கே, நான் மறக்க மாட்டேன், வாங்க போகலாம் என்றாள். என் போட்டோ எப்படி உங்ககிட்ட? அம்மா கிட்ட கேட்டு வாங்கினேன். கல்யாணத்து அன்னைக்கு தான் கூப்பிடல, அக்கா மாமா போட்டோ அனுப்புங்கன்னு கேட்டேன், அனுப்பியிருந்தாங்க. அக்கா உங்க ட்ரெஸ் கோடு சொன்னாங்க. சரி வா போகலாம் என இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். சம்யுக்தாவை பார்த்த ஷான்வி ஆசையாக ஓடி கட்டி கொண்டாள். எப்படி இருக்க என்றாள். நான் சூப்பரா இருக்கேன். வசுந்தராவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள். பாட்டி கண்ணம்மாவிடமும் நீங்களும் ஆசிர்வாதம் பண்ணுங்க என்றாள். இந்த காலத்துல இப்படி பிள்ளைகளும் இன்னும் இருக்கிறார்களா என்ன என்று சொல்லிக்கொண்டே கண்ணம்மா நல்லா இருமா என்றார். கொஞ்ச நேரத்தில் அனைவரிடமும் கலகலப்பாக பழகினாள். அந்த இடமே மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாதபடி பார்த்து கொண்டாள். ஒட்டுமொத்த குடும்பமும் அவளுக்கு அடிமை என்னும்படி சுறுசுறுப்பாகவும் துருதுருவென ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தாள். குழந்தையோடு கொஞ்சி விளையாடினாள். குழந்தையை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டாள். அவளும் அடிக்கடி குழந்தையிடம் பேச்சு கொடுத்தாள். அம்மா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க என சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள். எங்க சித்தி சொல்லுங்க என சொல்லி கொடுத்தாள். குழந்தை முதல்ல அம்மா சொல்லட்டும், அப்புறமா சித்தி சொல்லட்டும் என ஷான்வி சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ சித்தி சொல்லடா, சித்தி என சொல்லி கொடுத்தாள். குழந்தை சிரித்தது. அவள் முகத்தை பார்த்து குழந்தை முதல் முறையாக அம்மா என்றது. அதை பார்த்த ஷான்விக்கு அத்தனை மகிழ்ச்சி வந்தது. என்னை பார்த்து அம்மா சொல்லிட்டாங்க என்ற வார்த்தையில் திணறி போனாள். குழந்தையின் முகத்தில் முத்தமழை பொழிந்தாள். அம்மா சொன்னியாடா தங்கம், அம்மா சொல்லுங்க என்று மீண்டும் மீண்டும் கேட்டு கேட்டு ரசித்தாள். இதை பார்த்து வசுந்தராவிற்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அக்னி அதை சமாளிக்க, உன்னை மட்டும்தான் சொல்லுவானா, இப்ப பாரு, அப்பா சொல்லுங்க செல்லம், அப்பா என குழந்தையின் கையை பிடித்து கொண்டு சொன்னான். என்ன அழகான நேரமோ தெரியவில்லை, ஆதர்ஷ் அப்பா என்று சொன்னான். அக்னிவிற்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி தான். குழந்தை அப்பான்னு சொல்லிட்டான். அம்மா இங்க பாருங்கம்மா, அப்பா சொல்லிட்டான் என்று சொல்ல குழந்தை மீண்டும் அதையே சொன்னது. வசுந்தராவிற்கும் தாங்க முடியாத மகிழ்ச்சி. இதை விட வேற என்ன வேணும்? இந்த குடும்பம் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் கடவுளே என்று நினைத்து கொண்டார். ஆங்கிரி பேர்ட் குழந்தை என் அப்பான்னு சொல்லிட்டான் பாத்தியா என்று சொல்ல ஷான்விக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அக்கா இங்க பாரு, குழந்தை என்ன அழகா பேசுறான், கூடவே இருக்கணும் போல இருக்கு என்றாள். அந்த குடும்பமே மகிழ்ச்சியோடு இருந்தது. ஒரு சில நாட்கள் இப்படியே மெதுவாக நகரத் தொடங்கி இருந்தது. சம்யுக்தாவின் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மாமாவிடமும் அக்காவிடமும் வம்பு இழுத்து கொண்டே இருந்தாள். அக்கா நீ ஏன் மாமா கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிற, எப்போ பாரு உருன்னே இருக்க, மாமா எவ்வளோ ஜாலியா இருக்காரு என அனைவரும் முன்னிலையில் அன்று கேட்டு விட்டாள். இது சற்றும் எதிர்பாராத ஷான்வி அதிர்ந்து போனாள். நான் ஜாலியாத்தானே பேசிட்டு இருக்கேன், ஏன்டி உனக்கு இப்படி தோணுது? எனக்கு என்னவோ அப்படி தோணலக்கா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா மாம்ச கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னாள். ஷான்விக்கு வந்ததே கோபம். விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத சம்யு, கோபம் வந்துச்சுன்னா அடி வெளுத்துடுவேன். லீவு முடிய போகுது, நீ அப்பா அம்மா போய் பார்த்துட்டு காலேஜ் கிளம்புற வழியை பாரு என்றாள். ஷான்வி இவ்வளவு கோவப்பட்டது அக்னிவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ஒருவேளை மனசை மாறிட்டாலோ, சின்னதாக ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா என்று நினைத்தவன், அம்மா நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஒரு முக்கியமான வேலை, வர 2 மாதம் ஆகும்,
நீங்க இவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க என்று சொல்ல ஷான்விக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. என்னடா இப்போதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே விட்டுட்டு போறேன்னு சொல்ற? ஷான்வியையும் கூட கூட்டிட்டு போ என வசுந்தரா சொல்ல, இல்லைம்மா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, இப்பெல்லாம் ரெடி பண்ண முடியாது, அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இது முக்கியமான வேலை, அதனால நான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை, அடுத்த முறை பார்த்துக்கிறேன். சம்யுக்தா, நீ ஊருக்கு போகிறதா இருந்தா நான் காரில் கொண்டு வந்து விட்டுட்டு வரவா என கேட்டான். இல்லை மாம்ஸ், நானே போய்க்கிறேன், நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்க. அக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இவ்வளோ கோவப்படுற? மாம்ஸ் மேலே இவ்வளோ லவ்ஸா என கேட்டாள். அனைவரும் சிரிக்க ஷான்வியும் சிந்தனையோடு நின்றாள். சம்யுக்தா அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு ஊருக்கு கிளம்பினாள். அக்னிவும் அமெரிக்கா புறப்படுவது போலவே தனது உடைமைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அங்கு வந்து ஷான்வி அமைதியாக நின்றாள். என்ன ஆங்கிரி பேர்ட், ரொம்ப அமைதியாக நிற்குது? இப்போ எதுக்கு அமெரிக்கா போகிறீங்க? அதான் வேலை விஷயமா போகிறேன்னு சொன்னேன்ல, திரும்பி வர 2 மாதம் ஆகும்னு சொல்கிறீங்க, அதுக்கு போகாமல் இங்கேயே இருந்துக்குவா என கேட்டுக்கொண்டு அவளை தன்வசம் இழுத்தான். கையை விடுங்க என்றாள். மாமா போறேன்னு ஃபீல் பண்ணுறியா? அப்போ ஐ லவ் யூ சொல்லு, போகாமல் இருக்கேன் சொல்லுவியா? அதெல்லாம் சொல்ல முடியாது, வர 2 மாதம் ஆகும்னு சொல்கிறீங்க, அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா நானும் நிம்மதியாக இருப்பேன் இல்லை என்று சொன்னாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத அக்னிவ், நீ எல்லாம் திருந்தவே மாட்டே இல்லை? டிவோர்ஸ் வாங்கிட்டா எங்கள் அம்மா குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துருவாங்களா? குழந்தைய தூக்கிட்டு எங்கடி போவ? எங்கள் குடும்பத்தோட கௌரவம் இதில் அடங்கியிருக்கு, அதை கொஞ்சமாவது யோசிச்சியா? குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்டால் சொல்லுவியா? அப்போ எங்கள் குடும்பம் எக்கேடு கெட்டு போனால் என்ன, நீ மட்டும் நல்லா இருக்கணும். நீ இவ்வளோ சுயநலவாதியா? குழந்தைய தனியாக வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? விவாகரத்து தானே வேணும், தரேண்டி, ஒரேடியாக அமெரிக்கா போகிறேன், இனி திரும்பி வரவே மாட்டேன், விவாகரத்து உன் கைக்கு வரும், குட் பை என கூறிவிட்டு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கோபமாக வெளியே சென்றான்.